ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மேகி நூடுல்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பொதுவாக நம்ம மேகி நூடுல்ஸில் வெஜிடபிள்ஸ் சேர்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சீஸ் ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆக விடுங்க. இப்போ நல்லா பட்டர் மெல்ட் ஆயாச்சு. அதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துடலாம். ஆனியனை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு கேரட் சேர்க்குறேன், அடுத்தது பீன்ஸ் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். மற்றபடி உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் அதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இல்லை, ஸோ நான் இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மேகி பேக்கெட்டில் மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அதை நான் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் மேகிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அந்த டம்ளர் சைஸ் 200 ml இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மூணு பேக்கெட் மேகி சேர்க்க போகிறேன். இப்போது நம்மளுடைய மிக்சர் எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வர சமயத்தில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் நான் அதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் நாம் நூடுல்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா படாத சைடெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஸ்லைஸ் சீஸஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சீஸோடு நம்ம நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெப்பர் பவுடர், உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட குயிக்கான சீஸ் மேகி தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.